எப்படியாவது இந்த நாய்க்குட்டியை கிணத்துல இருந்து தூக்கணும், இது மட்டும்தான் எங்களுக்கு தோணுச்சு, வேற எதையுமே யோசிக்கல. பக்கத்து ஊர்ல ஒரு கிணத்துல ஒரு நாய் விழுந்துட்டுன்னு சொல்லிட்டு டீம்ல ஒரு பையன் சொன்னா அது தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, சரி நம்மளும் சும்மா போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு டீம் பசங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அது ரொம்ப குட்டி நாய்ங்க. பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாயிட்டு. எங்க கிட்ட வேற 4 கால் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை பார்த்தும் பார்க்காம போக முடியாது, எப்படியா தூக்கி கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். கிணறு வேற ரொம்ப பாலடைஞ்ச கிணறா இருக்கு, எங்க கால் வச்சாலும் இடிஞ்சு இடிஞ்சு விழுது. இதுல வேற நாய் வளர்க்குற பாப்பா வேற நைட்டே விழுந்துட்டுனா எப்படியா எடுத்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கு. எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல, வேற வழியே இல்ல. தேவைப்படும் போது நமக்கு நாம தான் ஃபயர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கிணத்துக்குள்ள கயிறை போட்டு டீம் பசங்க மேல நம்பிக்கையை போட்டு டீம் பசங்க 2 பேர் கிணத்துக்குள்ள இறங்கிட்டான்ல. கிணத்துக்குள்ள இருந்து அந்த நாய்க்குட்டியை வெளியே தூக்கி அந்த நாய்க்குட்டியை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நாங்களும் ஒரு உயிரை காப்பாத்திட்டோம்னு சொல்லி நினைச்சு தண்ணிலே கிடந்தனால குழுல நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பாப்பாட்டை எடுத்து கொடுத்து நீ பத்திரமா பாத்துக்கா பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நமக்கு கடவுள் உயிரை கொடுத்ததே பிற உயிர்களுக்கு உதவியா இருக்குதுன்னு அதை கரெக்டா பண்ணிட்டு அதுவே டீம் பசங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்.